அப்படியே நீங்கள் என் கூட வரலாம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து சூல் கிடைக்குது, அடுத்த டைரெக்ஷன் கொடுக்குது நம்மளுக்கு. பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு இப்படி ரொட்டேஷன் கிடைக்கும். இப்போ இங்கே தண்ணி இருக்கா? ஆமாம், இதுதான் வந்து ஃப்ராக்சர் ஜோன்னு சொல்லுவோம். எனிவன் நீங்க சொல்லிருக்கு. அப்போ யாருக்கு வேணாலும் இது பண்ணலாமா? யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் அவங்க ப்ராப்பராக ட்ரெயின் ஆகணும். அவங்க ட்ரெயின் ஆயிருந்தா இது இந்த மாதிரி சித்தி அதெல்லாம் தேவையில்லை. சித்தி சூப்பர் தேவையில்லை. வந்து ஃப்ராக்சர் ஜோன்னு சொல்லுவோம். அதாவது வாட்டர் இருக்குன்றது கிடையாது, ஃப்ராக்சர் ஜோன்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஃபரன்சஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு இது டைரக்ஷன் கொடுக்கும். இந்த ரிப்போர்ட்ல வந்து பார்க்கும்போது இதை வந்து ப்ரொஃபைல் மேப்னு சொல்லுவோம். வாட்டர் இதுல டைரக்டா நமக்கு காட்ட முடியாது. இந்த எக்யூப்மெண்ட்ல காட்டவே முடியாது. கிரவுண்ட் வாட்டர் சர்வேல நான் தண்ணியை டைரக்டா காட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து போய் ஒரு பர்சன் வந்து நல்லா ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, மேப் அனாலிசிஸ் அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அப் டு 95% வரைக்கும் அக்யூரசி தரலாம். 100% அக்யூரசின்னு சொன்னாங்கன்னா அது போய் அப்படி தரவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ഹായ് ഹലോ നമസ്കാരം. എല്ലാവർക്കും മകരക്കൊയ്ത്തിൻ്റെ ഒരു പുതിയ ദിവസത്തിലേക്ക് വളരെ ഹൃദ്യമായ സ്വാഗതം. നമ്മൾ ഹുസൂരാണ് വന്നിരിക്കുന്നത്. ഹുസൂർ വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ ഒരു അടിപൊളി സംഗതി നിങ്ങളെ പരിചയപ്പെടുത്തുമെന്ന് തോന്നി. അങ്ങനെ നമ്മൾ ഒരു അടിപൊളി സ്ഥലത്ത് വന്നിരിക്കുകയാണ്, ഹിന്ദുസ്ഥാൻ ഡിക്റ്റേറ്റേഴ്സ്. ഇവിടെ നടക്കുന്ന സംഗതികളെ കുറിച്ച് പറയുന്നതിന് മുമ്പ് നമ്മൾ ചെറിയൊരു കാര്യം പറയാം. എന്താണെന്ന് വെച്ചാൽ വേനലാണ് വരാൻ പോകുന്നത്. അതിനപ്പുറത്തേക്ക് നമ്മളെല്ലാവരും തന്നെ ബോർവെൽ അടിക്കാൻ തീരുമാനിച്ചു കഴിഞ്ഞവരാണ്, ബോർവെൽ അടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നവരാണ്. ഒരു 1.5-2 ലക്ഷം രൂപ നമ്മുടെ കയ്യിൽ നിന്ന് പെട്ടെന്ന് തന്നെ നഷ്ടപ്പെടുന്ന ഒരു സാഹചര്യമുണ്ട്. അങ്ങനെയൊക്കെ ഉള്ളപ്പോൾ നമുക്ക് വളരെ ആക്യുറേറ്റ് ആയിട്ട് 100% ഗ്യാരണ്ടിയിൽ ബോർവെല്ലിന് സ്ഥാനം കണ്ടെത്താൻ പറ്റുക, അതും നമുക്ക് സ്വന്തമായിട്ട് കണ്ടെത്താൻ പറ്റുക, അതിനുള്ള മിഷണറീസ് പരിചയപ്പെടുക, ആ ഒരു കാര്യങ്ങളുമായിട്ടാണ് നമ്മൾ വന്നിരിക്കുന്നത്. ആർക്കും ഇതിനെക്കുറിച്ച് ഒട്ടും അറിവില്ലാത്തവർക്ക് പോലും ഈ ഒരു ബോർവെല്ലിന് സ്ഥാനം കാണാൻ കഴിയും, അതുപോലെ ഓപ്പൺ വെല്ലിന് സ്ഥാനം കാണാൻ കഴിയും. ഈ മിഷണറീസ് ഒക്കെ ഉപയോഗിച്ച് അതിനുള്ള ട്രെയിനിങ്ങും ഇവർ ഇവിടെ നിന്ന് കൊടുക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഈ മനോഹരമായ എപ്പിസോഡിലേക്ക് വളരെ ഹൃദ്യമായ സ്വാഗതം. ഓക്കെ, നമ്മൾ അങ്ങനെ കുറച്ച് കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞു. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മളൊരു മിഷനെ കുറിച്ച് പറഞ്ഞു, എങ്ങനെയാണ് സ്ഥാനം കാണുന്നത്, അങ്ങനത്തെ കാര്യങ്ങളൊന്നും വന്നില്ല. നമ്മൾ ചെറിയ ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. പക്ഷെ നമ്മൾ ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ട് പരിചയപ്പെടേണ്ട ഇദ്ദേഹത്തെയാണ്, ഇദ്ദേഹത്തിന്റെ സ്ഥാപനമാണ് നമ്മൾ ഇന്ന് പരിചയപ്പെടാൻ പോകുന്നത്. ഹിന്ദുസ്ഥാൻ ഡിക്റ്റേറ്റേഴ്സ്. ഓക്കെ അല്ലേ? അതിന്റെ MD ആണ്, അതിന്റെ എല്ലാമായ ആളാണ്. മലയാളം தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல பேசுவோம் சார். தமிழ்ல பேசுறேன். சரி, நானும் தமிழ்ல பேசுறேன். என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நாங்க வந்து ஒரு போர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எங்க போர் போடணும் அப்படின்னுட்டு செக் பண்ணக்கூடிய ஒரு எந்திரம், ஒரு டிவைஸ், அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் வந்து விஜய் பாஸ்கர், நான் வந்து ஒசூர் தமிழ்நாடுல இருக்கேன். ஸோ நான் வந்து கிரவுண்ட் வாட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து 2009லேருந்து நான் வந்து சர்வேல இருந்தேன். ஆஃப்டர் 2014க்கு மேலே நாங்கள் வந்து சேல்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஜியோமினாக்ஸு, மேட்ரிக்ஸு இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 3D லொக்கேட்டர்ஸ் வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் கொடுத்தது நான் தான். தமிழ்நாட்டில், கேரளாவில், கர்நாடகாவில் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் இண்டியா, பேன் இண்டியா கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டு அப்டேட் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் எங்ககிட்ட எல்லா அப்டேஷனோட நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நான் என்னோட இன்ட்ரோடக்ஷனில் சொல்ல என்னன்னா, யாருக்கு வேணாலும் இப்போ இதை குறித்து ஒன்றுமே புரியவில்லை ஆளுக்கு வேணாலும் இந்த இதில் என்ன இந்த மாதிரி வாட்டர் സോഴ്സ് കണ്ടെത്തலாம், அப்படிதான் சொல்லியிருந்தது. അപ്പോൾ അങ്ങനെ ഞാൻ പറഞ്ഞ സ്ഥിതിയിൽ അതിൽ എന്തെങ്കിലും സത്യം ഉണ്ടോ, അതെങ്ങനെയാണ് കാര്യങ്ങൾ ഒന്ന് പറഞ്ഞു சார். அதாவது நான் வந்து போருக்கு நான் தண்ணி எங்கே போர் போடணும் செக் பண்ணுறதுக்கு ஃபீல்டில் ஒரு பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் இருக்கிற யார், எந்த ஒரு ஆள், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதுன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, அவருக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக போத் தியரிட்டிக்கல் ட்ரைனிங், அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபீல்டில் ஆன் ஃபீல்டு ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக கொடுத்து அவருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எந்த மிஷின் அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், அவரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது சூட்டபுளாக இருக்கும், அவரோட ஏரியா எந்த மாதிரி ஏரியா, ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸு, ஜியோமார்ஃபாலஜிக்கல், டோப்போகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் பார்த்து அதுக்கு மேட்ச் பண்ணி அதுக்குண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான். கிரேட் 1 டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் நாங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் சர்வீஸ் வாரண்டி நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு அதுக்கப்புறமா என்ன சப்போர்ட், மாரல் சப்போர்ட் இருந்தாலும் நாங்களே பார்த்து ஹெல்ப் பண்ணுறோம். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இதுக்காகவே ஒரு ட்ரைனர் வச்சுருக்கோம் நாங்கள். இஸ் இந்தியா ஹெட், டிரெக்ட் ஃப்ரம் கம்பெனி. ஓ, அப்போ அவரை தானே நம்ம கூப்பிடுறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, அவரை கூப்பிடுங்க. அவர் மிஸ்டர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். வணக்கம் சார், வாங்க. வணக்கம் சார். ഹായ്, ജോബിൻ, കാർത്തിക് ശ്രീനിവാസ്. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. ഇവരെ കുറിച്ചും കൂടെ പറഞ്ഞുകൂടാ. എന്താ വെച്ചാൽ ഈ ഒരു സാധനങ്ങളെ കുറിച്ചെല്ലാം ട്രെയിനിങ് കൊടുക്കുന്നു, അതുപോലെ ഇതിനെക്കുറിച്ച് டீட்டெயில் ஆയിട്ട് നമ്മളോട് പറയാൻ പോകുന്നതും ഇദ്ദേഹമാണ്. ഇദ്ദേഹം ഒന്ന് இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வணக்கம் சார், என் பேர் வந்து கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். ஸோ நான் வந்து
2009 இருந்து ஸோ கரண்ட் 2025 வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து எல்லா விதமான டெக்னாலஜிஸையும் நாங்கள் ட்ரைனிங் எடுத்து அந்த ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எந்த எக்யூப்மெண்ட் கிரவுண்ட் வாட்டரில் சூட்டபுளாக இருக்கும், இதை வந்து ஜியாலஜி அந்த ஏரியானுடைய கான்ஸ்டன்ட் ஜியாலஜியை பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அது மொத்தமே நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ கிரவுண்ட் வாட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்மளுக்கு 2 விதமான எக்யூப்மெண்ட் வந்து தேவை. இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு 3 விதமான எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படுது. அதாவது கிரவுண்ட் வாட்டர் இண்டஸ்ட்ரியில் லொக்கேட்டர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு இடத்துல எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற கருவி. அந்த ஒரு எக்யூப்மெண்ட் தான் வந்து ஆரம்ப காலத்தில் GMT 1200 சொல்லக்கூடிய ஜியோமினாக்ஸுடைய இந்த ப்ராடக்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேசிக்காக ஜியோமினாக்ஸில் வந்து GMT 1200 சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ட்ராக்கிங் எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட் வந்து அப்கிரேட் ஆகி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக இன்னைக்கு லொக்கேட்டர்ஸ் வந்திருக்கு. இந்த லொக்கேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்கர் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, 3D லொக்கேட்டர்ஸுடைய ட்ராக்கர். அதே மாதிரி 3D லொக்கேட்டர்ஸில் LPS 1200 ஸ்மார்ட், ஒன் ஆஃப் தி கிங் ஆஃப் தி லொக்கேட்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஜியாலஜி கண்டிஷனுக்கும் வந்து சூட்டபிளாக இருக்கும். லைவாக நீங்கள் மேக்னெட்டிக் டேட்டா வேல்யூஸை இந்த மெஷினில் வந்து பார்க்கலாம். மோரோவர் இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 யூசர்ஸ்க்கு மேலே இந்த எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோரான் சொல்லுவோம். இது மேக்ஸ் கம்பெனியுடைய ஒரு லொக்கேட்டர். இந்த லொக்கேட்டரும் வந்து எல்லா ஜியாலஜிக்கும் சூட்டபிளாக இருக்கும். மேக்ஸிமம் இது ஆஃப்ரிக்கன் அண்ட் இந்தியன் ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லா வந்து சூட் ஆகிட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து லொக்கேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாம் தனித்தனி கம்பெனியோட? ஆமாம், இதெல்லாம் வேற வேற கம்பெனிங்க சார். இதுல வந்து பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷின் இது. இதுல வந்து டெப்த் காட்டாது, இதுல வந்து மேப் வராது. அப்படி டெப்த் காட்டுதுன்னு சொன்னா அது ஜஸ்ட் லொக்கேட்டர், ஒன்லி ஃபார் லொகேட்டிங். அதாவது வித்தவுட் நான் கான்டாக்ட் லொக்கேட்டர்ஸ் சொல்லுவோம். இதுக்கும் பூமிக்கும் கனெக்ஷன் இருக்காது. இப்போ நான் வந்து கேட்கட்டுப்பா, இப்போ நம்ம ஒரு தேங்காய் எடுத்து அது சூல் எடுத்து அது எல்லாம் காட்டுறது, அதுக்கு பதிலாக யூஸ் பண்றது இது அப்படியும் எடுத்துக்கலாம். பட் அந்த தேங்காவிலையும் நம்ம இந்த கம்பியில குச்சியில பாக்குறது இதை வந்து சூடோ சயின்டிபிக்னு சொல்லுவோம். இதுக்கு சயின்டிபிக்கா எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. பட் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சயின்டிபிக்னு சொல்லுவோம். இப்போ சூடோ சயின்டிபிக்னும் போது அதுக்கு வந்து கையில ரேகை இருக்கணும், அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கணும்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ தேங்காவில எல்லாம் பார்க்கணும்னா இதுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. எனிஒன் ஹூ இஸ் a professionally trained can use these equipments. அப்ப அதுல ஒரு இது இருக்கு, எனிவன் நீங்க சொல்லிருக்கு. அப்ப யாருக்கு வேணாலும் இது பண்ணலாமா? யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா அவங்க ப்ராப்பரா ட்ரெயின் ஆகணும். அவங்க ட்ரெயின் ஆயிருந்தா இது இந்த மாதிரி சித்தி அதெல்லாம் தேவையில்ல. சித்தி சூப்பர் நேச்சுரல் தேவையில்ல, வேணாம். அதெல்லாம் யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதான் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ். we are having measurements, டேட்டாஸை வந்து நீங்க லைவ் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம கிரவுண்ட்ல வந்து இப்படி இதை வந்து கைரோஸ்கோபிக் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். இப்படி நம்ம கையில பிடிக்கிற விதத்தை வந்து கைரோஸ்கோபிக் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். இந்த கைரோஸ்கோபிக் ஹேண்ட்லிங்ல நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு இந்த லொகேட்டர் வந்து திரும்பும். ஓஹோ. ஸோ அந்த டைரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணி எங்க வாட்டர் இருக்கும் அப்படியா இது வந்து ஃப்ராக்சர் ஜோன்னு சொல்லுவோம். அதாவது வாட்டர் இருக்குன்றது கிடையாது, ஃப்ராக்சர் ஜோன்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஃபரன்சஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு இது டைரக்ஷன் கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஆண்டனாவை கம்மி பண்ணி ஃப்ரீக்வன்சிஸ் ஹை ஃப்ரீக்வன்சியா டியூன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இது ரொட்டேஷன்ல வந்து இது காட்டும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். அங்க வாட்டர் இருக்கும், அதையும் ஃப்ராக்சர் ஜோன் தான் சொல்லுவோம். நாம வந்து ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணா we need to go for the next survey which is called a detector. இது என்ன பண்ணிட்டு இருக்க? சோ இது வந்து டிரான்சியன்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சர்வேன்னு சொல்லுவோம் சார். இந்த டெம் டிடெக்டர்னு வந்து சொல்லுவோம். இந்த டெம் டிடெக்டர் வந்து நம்மளுக்கு 5x5 மீட்டர் டிரான்ஸ்மிட்டர் லூப்பும் 1x1 மீட்டர் ரிசீவர் லூப்பையும் யூஸ் பண்ணி ஏசி கரண்ட் நம்ம கிரவுண்டுக்கு செலுத்தி அந்த கரண்ட்டோட டிஃபரன்ஸஸ் எடுத்து லைவ் மேப்பிங்கை வந்து எடுப்போம். இந்த எக்யூப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். இந்த டிவைஸ்னுடைய வேல்யூஸ், மேக்னெட்டிக் வேல்யூஸ் வந்து இது காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொரு ஆங்கிளுக்கு திரும்பும் போதும் இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. நம்ம லைவாகவே பார்க்கலாம், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த டைரெக்ஷன்லேருந்து இப்போ வந்து நம்ம ஹை ரேஞ்ச் இருக்கக்கூடிய டைரெக்ஷனுக்கு வரப்போகிறோம். ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு ஹை ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இது வந்து ஹை ரேஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் நம்ம இன்னொரு ஆக்சிஸ் போகும்போது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஹை ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மேலே தான் நம்ம இப்போ இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணோம். இப்போ இந்த ஹை ரேஞ்ச் ஆக்சிஸ் நம்ம போகும்போது அப்படியே நீங்கள் என் கூட வரலாம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது நம்ம ஒரு டார்கெட்டை தாண்டுறோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எக்யூப்மெண்ட் வந்து அடுத்த டைரெக்ஷனுக்கு அதுவே சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு இதுலேயும் வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து சூழல் கிடைக்குது, அடுத்த டைரெக்ஷன் கொடுக்குது நம்மளுக்கு அடுத்த டைரெக்ஷன் தரும்போது அந்த டைரெக்ஷனை நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அங்கே அப்படியே ஆமாம் அந்த இங்கே வேல்யூ பாருங்க மாறிடுச்சு. நம்மளுக்கு 400,000 வந்துட்டு இருந்துச்சுங்களா, இங்கே வந்து பாருங்க 42, 50, 70 இவ்வளோ தான் வேல்யூ வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் போகும்போது நம்மளுக்கு ஃபுல் 180 டிகிரி எங்கே கட் ஆகுதோ அங்கே தான் நம்மளுக்கு தெரியும் எந்த ஆக்சில் நம்மளுக்கு சரியான பாயிண்ட் வருதுன்னு. அப்படியே ரொட்டேட் பாருங்க, இதில் வந்து கம்ப்ளீட்டாக 180 டிகிரி கட் ஆயிருக்கும். வேல்யூ பாருங்க மைனஸில் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. -540 வேல்யூ. எக்யூப்மெண்ட் வந்து இப்படி கம்ப்ளீட்டாக 180 டிகிரி இப்படி நம்மளுக்கு கட் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டார்கெட்டை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் நாம் இந்த ஆண்டனா வந்து கம்ப்ளீட்டாக
குறைச்சிருவோம். ஆ. அதே மாதிரி எந்த லொக்கேட்டரும் இல்லாத ஒரு ஃபீச்சர் இதில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஃப்ரீக்வன்சியை இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி வச்சுக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே பார்க்க போகிறோம் இல்லையா? பாருங்கள், இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஹை பண்ணிட்டோம். 2223 ஃப்ரீக்வன்சி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம 4 டைரெக்ஷனில் செக் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இது வந்து லோ ஆக்சிஸ் லைன். ஸோ 230 தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஸ்விவலும் கிடைக்கல. ஸோ அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்குறோம். இந்த லைனில் அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு இப்படி ரொட்டேஷன் கிடைக்கும். இப்போ இங்கே தண்ணி இருக்கா? ஆமாம், இதுதான் வந்து ஃப்ராக்சர் ஜோன்னு சொல்லுவோம். இங்கே தண்ணி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆமாம், தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபால்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபால்ட் ஜோனில் இந்த வேல்யூஸும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏறி ஏறி குறையும். ஓஹோ. ஸோ இதை வந்து ஃபால்ட் ஜோன் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த ஃபால்ட் ஜோன் இடத்துல நம்ம டிடெக்டர் போடும்போது தான் எந்த டெப்த்தில் எப்படி இருக்குது அந்த ஜோன் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். இது നമ്മുടെ ഏറ്റവും അഡ്വാൻസ്ഡ് ആയ മെഷീൻ അല്ലേ? ஆமாங்க சார், இது வந்து டிரான்சியன்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சர்வே டெம் டிடெக்டர்னு வந்து சொல்லுவோங்க சார். ஓகே, இதெல்லாம் நம்ம பிகினர்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுமா? எல்லாருமே பண்ணலாங்க சார். அதாவது இதில் மொத்தமும் ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் பிசி கொடுத்துருவாங்க. அந்த டேப்லெட் பிசியில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ரிப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸ் அதுவாகவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க சார். ஓ அப்படியா? ஆமாங்க சார். இதில் வெளியே காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை கிடையாது? இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போ இது வந்து டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். 5 மீட்டர் பை 5 மீட்டர் லூப் ஒன்று போட்டிருப்போம். இந்த மாதிரி போட்டிருக்கு. ஆமாம், இது வந்து லூப்பு. இது வந்து கிரவுண்டில் காண்டாக்ட் ஆகும். இந்த கேபிள் இருக்கு இல்லைங்களா? இந்த கேபிள் தான் கிரவுண்டில் காண்டாக்ட் ஆகும். இது டிரான்ஸ்மிட்டர் லூப். அதே மாதிரி நடுவில் வந்து 1 மீட்டர் பை 1 மீட்டர் லூப் ஒன்று வரும். இது என்ன இருக்கு? இதுதாங்க சார் ரிசீவர் லூப். இது ஸோ இப்போ நம்ம வெளியே பார்த்து டிரான்ஸ்மிட்டர் லூப்பு, இது வந்து ரிசீவர் லூப்பு. ஸோ இந்த லூப் தான் வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணி அந்த டேட்டாவை தான் கம்பேரிசன்ஸ் பண்ணி அதை மேப்பாக கொடுக்கும். ஓஹோ, அது நம்ம டேபில் கிடைக்கும். ஆமாம், நம்ம டேபில் வந்து நமக்கு ரிப்போர்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். அப்போ இத்தனை ஏரியாவில் தானே நம்ம ஸ்கேன் பண்ணுறோம்? நம்ம இந்த சென்டர் ஏரியா மட்டும் தான் சார் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரிசீவர் போடுறாங்க இல்லைங்களா? ரிசீவருடைய சென்டர் இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம இப்போ கணிச்சிட்டு இருக்கோம். ஓஹோ, இப்படி என்ன ஸ்ட்ரக்சர் தான்? ஆமாம், அதாவது சப்சர்ஃபேஸ் ஜியாலஜி, அதாவது லித்தாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஒவ்வொரு 10 மீட்டர்ஸ்க்கும் வந்து லித்தாலஜி சேஞ்ச் ஆயிருக்கும். ஹார்ட் ராக் எப்படி இருக்கு, சாஃப்ட் ராக் எப்படி இருக்கு, எந்த இடத்துல ஃப்ராக்சர் ஜோன் வருது. அதே மாதிரி இந்த ஒரு மெஷின்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது பர்மியபிலிட்டி, ராக் ஸ்ட்ரென்த், சலினிட்டி, அதனுடைய டென்சிட்டிஸ் என்னன்றதை மொத்தமும் இது நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக பண்ணி கொடுத்துரும். மெஷின் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதை வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த மெஷினில் வந்து நம்ம மெஷினை டர்ன் ஆஃப் பண்ணும்போது 2 விதமான சுவிட்ச் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 சுவிட்சும் நம்ம எதுக்காக போடணும் அப்படின்னா, இதில் ஏசி கன்வெர்ட்டர் ஒன்று இருக்கும். ஏசி கரண்ட் தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதே போல் இந்த மெஷினுக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு டிசி பவரும் தேவைப்படும். அதுக்கு தான் 2 சுவிட்சும் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இந்த கேபிளில் வந்து நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் பவர் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து EMF டெஸ்டர்னு வந்து சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் டெஸ்டர். நீங்கள் அப்பயே கேட்டிங்கன்னா ரேடியேஷன் இருக்குமா அப்படின்னு. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இந்த மாதிரி மெஷின்ஸில் இருக்கும். அந்த ரேடியேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பூமிக்குள்ள நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஹெச் ஃபீல்டு, இ ஃபீல்டுன்னு இருக்குது. இ ஃபீல்டில் 208 இருக்குது, ஹெச் ஃபீல்டில் வந்து 2.11 இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், இப்போ இந்த பவர் நான் வந்து இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்கிறதால தெரியுதுங்களா, அப்படியே அதிகமாகுது. 324, 399, 496 வரைக்கும் வருது. பாருங்கள், இந்த 500 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேபிளில் நீங்கள் எங்கே போனாலும் இப்படி தான் இது அதிகமாகிட்டே போகும். பாருங்கள், இப்போ 600 இது வரைக்கும் வருது. பாருங்கள், இதை டைரெக்டாக நீங்கள் எல்லா யூசர்ஸுக்கு காட்டுறதுக்காக நான் இங்கே வைக்கிறேன். இது அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல வந்து அதிகமாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஃபீல்டு பாருங்கள், 25, 24 இந்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். எக்யூப்மெண்ட்லேருந்து நான் தூரமாக எடுக்கிறேன் பாருங்கள், அப்படியே குறையும். ஸோ இது லைவாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் நான் இதை காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். கிரவுண்ட் கனெக்ஷன் இல்லாமல் மேப் வரவே வராது. எங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் தான் மேப்பிங் கொடுக்கும். அதே மாதிரி மேப்பிங்கில் வந்து உங்களுக்கு ப்ரிசைஸாக வந்து டிஃபைன் பண்ணும். இந்த எக்யூப்மெண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு இடத்துல செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு வந்து நீங்கள் செக் பண்ணால் கூட சேம் மேப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் ஏஐ அட்வான்ஸ்மெண்ட் இந்த மிஷினில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மெஷினில் ரெக்கார்ட் பண்ண அந்த லைவ் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது இதை வந்து ப்ரொஃபைல் மேப்னு சொல்லுவோம். சப்சர்ஃபேஸ்னுடைய ப்ரொஃபைல் மேப் 2D மேப் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு. இது வி ஷேப்பில் தான் இந்த மேப் கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த சவுண்டிங் வந்து டிரான்சியன்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சர்வேன்றதால 5 மீட்டர் லூப் 1 மீட்டர் லூப் போடும்போது இந்த 1 மீட்டர் பகுதி தான் நம்ம வந்து மேப்பாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மேப்பில் வந்து நம்மளுக்கு மேலே வந்திருக்க 2D ப்ரொஃபைல், செகண்ட் அதுக்கான கர்வ்கிராஃப் இதில் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த கர்வ்கிராஃபில் வந்து என்ன மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிச்சு, 100 மீட்டர்ஸில் எப்படி இருந்துச்சு, 200 மீட்டர்ஸில் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் கிராஸ் ஆகி 600 மீட்டர்ஸ் வரைக்கும் இதில் வந்து மேப்பிங்கை எடுத்திருக்கு. இந்த மிஷினில் வந்து அந்த நான் சொன்ன ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ன்றது என்னென்னா, இந்த கம்ப்ளீட் ராக் டெஃபினேஷன்ஸை வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து தர முடியும். அதாவது இந்த ஏரியா எப்படி இருக்குது, லேட்டிடியூட், லாங்கிடியூட், அதாவது ஜிபிஎஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குது, ஆல்டிடியூட், சி லெவல்லேருந்து நம்ம எந்த ஹைட்டில் இருக்கோம், ஜியோகிராஃபிக்கல் நேச்சர், செடிமெண்ட்ரியா, மெட்டமாஃபிக்கா, இக்னீஷியஸா,
அதே மாதிரி குவாண்டம் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் வரதுக்கான சோர்ஸ்க்கு சான்சஸ் இருக்குன்னு இந்த மெஷின் வந்து சொல்லிடும். அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு பகுதி பர்மியபிள் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதாவது இந்த பர்மியபிலிட்டி வந்து எத்தனை பர்சன்ட்ன்றதை இந்த மெஷினால் வந்து டிஃபைன் பண்ண முடியும். இது 64% இருக்கிறதால மாடரேட் ஜியாலஜிக்கல் கண்டிஷன்றதை இந்த இடம் வந்து சொல்லுது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்சர் ஜோன்ஸ் வந்து வர்டிகல் ஃப்ராக்சரா ஹரிசாண்டல் ஃப்ராக்சரான்றது ரொம்ப குழம்புவோம். இது வந்து ஹரிசாண்டலா வர்டிகலான்றதையும் இந்த மிஷினில் காட்டிடும். ஸோ இது வந்து சப்சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லித்தாலஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது 0 மீட்டர்ஸ்லேருந்து 400-500 மீட்டர்ஸ் வரைக்கும் எப்படி இருக்கு லித்தாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த மேப் வந்து நம்மளுக்கு பண்ணி காட்டிடும். இதுல ரெட் கலர்ல இருக்கக்கூடியது ஹார்ட் ராக் ஜோன், அதே மாதிரி எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்லாம் வந்து மாடரேட் ராக் ஜோன்ஸ், ப்ளூ கலர் இருக்கிறது சாஃப்ட் ராக் ஜோன்ஸ் அப்படின்றது நம்ம பிரிச்சு எடுத்து சப்சர்ஃபேஸ் ஜியாலஜி இப்படி தான் இருக்குன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்யூப்மெண்ட் தான் வந்து இந்த டிரான்சியன்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக். அப்ப இந்த ப்ளூ காட்டுறது எல்லாம் பின்ன வாட்டர் தானா? இல்ல, இது வாட்டர் கேப்பபிலிட்டிக் ஜோன். வாட்டர் அப்படின்னு நம்ம இதுல எதுவுமே டைரக்டா நம்ம சென்ஸ் பண்ண முடியாது. இந்த ராக்கை விட இந்த ராக் வந்து வீக்கர் செக்ஷன், லோ ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். வாட்டர் இதுல டைரக்டா நமக்கு காட்ட முடியாது. காட்ட முடியாது. இந்த எக்யூப்மெண்ட்ல காட்டவே முடியாது. கிரவுண்ட் வாட்டர் சர்வேல நான் தண்ணியை டைரக்டா காட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து போய். அப்ப இதெல்லாம் வாட்டர் கிடையாது. கிடையாது, வாட்டர் பேரிங் ஜோன் தான் சொல்லலாம். அப்ப இது என்ன ஹார்ட் ராக்? இதெல்லாம் ஹார்ட் ராக் ஜோன்ஸ். ஓஹோ, இது ரோக் தான். இதுவும் ராக் தான், சாஃப்ட் ராக் ஜோன் இது. சோ நமக்கு ஹார்ட் ராக் ஜோன் வந்து ட்ரில் பண்ணி நம்ம போய் சாஃப்ட் ராக் ஜோன். அப்ப எப்படி இதுல நமக்கு எப்படி ஆக்குரசி? இதுக்கு அடுத்து ஒரு சர்வே இருக்கு, அது ஐபி சர்வேன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்வே நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து ஓபன் ஆகும். ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்டிடியூட் லாங்கிடியூட், ஜிபிஎஸ் உடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து காட்டும். அதே மாதிரி ஆல்டிடியூட், சி லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கீங்கன்றது உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ராக் ஸ்ட்ரென்த். ராக் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ராக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதுல பர்மியபிள் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த பர்மியபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த பாயிண்ட்ல தண்ணி வரும்ன்றதை கணிக்க முடியும். சரி, நான் இதை விட கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணுமா? சார், இதுல எத்தனை பெர்சன்டேஜ் ஆக்குரசி இருக்கு? சார், இதுல வந்து ஒன்னு யூசர் எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா ட்ரைனிங் எடுத்திருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பர்சன் வந்து நல்லா ப்ராப்பரா ட்ரெயின் ஆகி ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்றாங்க, மேப் அனாலிசிஸ் அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அப் டு 95% வரைக்கும் அக்யூரசி தரலாம். 100% അക്യുറസിன்னு சொன்னாங்கன்னா அது போய் அப்படி தரவே முடியாது, அதுக்கு വായ്പേ கிடையாது. ഞാൻ ഇതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് നേരത്തെ ഒരു എപ്പിസോഡ് ചെയ്തിരുന്നു. അതിന് ഏറ്റവും കൂടുതൽ ആളുകൾ ചോദിക്കുന്നത് എങ്കിൽ എന്തുകൊണ്ട് ഭൂമിയിലെ സ്വർണം നമുക്ക് കണ്ടെത്തിക്കൂടാ, മെറ്റൽ ഡിറ്റക്ട് ചെയ്തുകൂടാ ഈ ഒരു മെഷീൻ ഉപയോഗിച്ച് എന്നാണ് ചോദിക്കുന്നത്. അതിനെക്കുറിച്ച് എന്താണ് പറയാനുള്ളത്? இப்போ இந்த எக்யூப்மெண்ட் வந்து மெட்டல் டிடெக்டருக்கு பயன்படுத்த முடியாதுங்க சார். ஏன்னா இதுக்கான சாஃப்ட்வேர்ஸும் சரி, இதுக்கான ஹார்ட்வேர்ஸும் சரி, கிரவுண்ட் வாட்டருக்காக மட்டும் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க மெட்டலை வந்து நீங்க சென்ஸ் பண்ணணும்னா அதுக்கு விஎல்எஃப் டெக்னாலஜி அல்லது பிஐ பல்ஸ் இண்டக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இது வந்து டிரான்சியன்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமா ஜியாலஜிக்கல் மேப்பிங்கும் கிரவுண்ட் வாட்டர் சர்வேக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க மெட்டலுக்கு யூஸ் பண்ணா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அதாவது பல்ஸ் இண்டக்ஷனும் சரி, விஎல்எஃப் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கு. பட் இட் இஸ் நாட் ஃபார் சூட்டபிள் ஃபார் கிரவுண்ட் வாட்டர். சரி, நீங்க இதோட விலை வந்து சொல்ல முடியுமா? சார், இதுல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்ல 45,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மைக்ரா 620 ஒரு லொகேட்டர் இருக்கு, அது 45,000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் மாடலா எடுத்துக்கிட்டா நம்ம கிட்ட இப்ப டெரா மாஸ்டர் இந்த டெம் எக்யூப்மெண்ட் இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட 2,85,000 ரூபீஸ் வந்து வருது, பிளஸ் ஜிஎஸ்டி வரும். இது இல்லாம நம்ம கிட்ட வந்து அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு, ஆன் தி வேல இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் எங்க கம்பெனில வந்து கிடைக்கும் சார். இதுல வந்து உங்களுக்கு 30 lakh 35 lakhs. அப்ப இது ஆக்குரசி இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஆமா, அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும், டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த எக்யூப்மெண்ட் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா இப்போ கேரளால வந்து யூஸ் பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்லோப்ஸ் இருக்கும். அந்த ஸ்லோப்பி ஏரியாஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு. கோஸ்டல் ஏரியால சாண்ட் இருக்கும், சாண்ட் ஏரியால டெம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சூட்டபிளான ப்ரிஃபரன்ஸ் டெக்னிக் நம்ம எடுக்கும்போது அதுக்கான காஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரி, இதுல என்னெல்லாம் வருது இந்த மிஷின்ல நம்ம வாங்கும்போது, பர்ச்சேஸ் செய்யும்போது? சரி, இப்போ இந்த மேக்ஸ்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான லொகேட்டர் வந்து இந்த லோரான்ற லொகேட்டர் வரும். இந்த லொகேட்டர், ஆமா, அந்த லோரான்ற லொகேட்டர் வரும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ப்ரொஃபைலிங் சிஸ்டம், இந்த ஒரு சிஸ்டம் வரும். இந்த ப்ரொஃபைலிங் சிஸ்டம்க்கும் லோராவுக்கும் இந்த ப்ரொஃபைலிங் சிஸ்டம் கூட இந்த ஐபி மிஷின் வந்து வரும். இந்த 3 மிஷினும் வந்து இன்பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் பிசியும் உங்களுக்கு வரும். அந்த ஆண்ட்ராய்ட் டேப்லெட் பிசில இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ல வரக்கூடிய இது வந்து எலக்ட்ரோட்ஸ் வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து கிரவுண்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ வித்தவுட், அதாவது லொகேட்டர் மூலியமாவே ரிப்போர்ட் காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லொகேட்டர் மூலியமா ரிப்போர்ட் காட்டுறதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்டு. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோட வந்து நம்ம கிரவுண்ட்ல அடிக்கணும். இதுல வந்து நம்ம கரண்ட்டோ அல்லது ஃப்ரீக்வன்சியோ வோல்டேஜோ ஏதோ ஒன்று நம்ம அனுப்பணும். இது வந்து இன்னொரு பக்கம் ஒரு எலக்ட்ரோட்ல டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரு எலக்ட்ரோட்ல ரிசீவ் பண்ணுவோம். இந்த 2 எலக்ட்ரோட்ல நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணி வந்தால் மட்டும் தான் அது டேட்டா. இப்போ எங்க கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிரவுண்டுக்கு கனெக்ஷன் இல்லை அப்படின்னா there is no connection to the ground காட்டிடும் தெளிவா. சோ இது இம்பார்ட்டன்ட். ஆமா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து பிராக்டிகலி 100% ப்ரூவன் எக்யூப்மெண்ட் வித் சயின்டிஃபிக் ரெக்கார்ட்ஸ். அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் இப்போ மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டு கனெக்ஷனே தராம ரிப்போர்ட் வந்துடும்.
ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக் எக்யூப்மெண்ட்ஸ். ஆனா இப்போ புதுசா ஒரு இதுல ப்ளே பண்றது ஒரு ஆள் வந்துட்டு இருந்தா ஓகே, அவன் எப்படி எல்லாம் இது Okay. இந்த மிஷன் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் அதுதான். ஸோ பேசிக்கா வந்து ஒரு கிரவுண்ட் வாட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளார அவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். எத்தனை விதமான டெக்னாலஜி இருக்கு, ஹிஸ்டரி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எதுல வந்து ஆரம்பிச்சது, என்னென்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம், இதெல்லாமே ஒரு ட்ரெயினர் வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட் வாங்குறவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். அதே மாதிரி அவங்க எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்றாங்கன்னா சயின்டிஃபிக்கா எந்த டேட்டா மேல அந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகுது. அதாவது இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய ஃபேக் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. இதுல இந்த ഏറ്റവും நல்ல மிஷன் ஏதான் சார்? அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ வந்து டிரான்சியன்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சர்வே இது வந்து ரொம்ப ஒரு டாப் டெக்னாலஜி. அதே மாதிரி ப்ரொஃபைலிங் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 3-in-1 சிஸ்டம், அதாவது ப்ரொஃபைலர் பிளஸ் ரெடியூஸ் போலரைசேஷன் சர்வே பிளஸ் லோரா லொகேட்டர் மூணுமே வந்து கம்பைண்டா வரும். இந்த 2 எக்யூப்மெண்ட் இன்னைக்கு டாப்பா இருக்கு. இதுதான் வந்து மார்க்கெட்ல பயங்கர ரீச் கொடுத்துருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். அதே மாதிரி இந்துஸ்தான் டேட்டர்ஸ் உடைய ஒரு அம்சம் என்னன்னா, புது டெக்னாலஜி எது வந்தாலும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் வரும். ஸோ அதனால எந்த எக்யூப்மெண்ட் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். டெக்னாலஜியில் என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு, எப்படி அக்யூரேசிக்கு உங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும், டைம் கன்சம்ஷன் கம்மி பண்றதுக்கும் அக்யூரேசி அதிகப்படுத்துறதுக்கும் இந்துஸ்தான் டேட்டர்ஸ் தான் உங்களுக்கு ரைட் இடமா வந்திருக்கு. ഏറ്റവും நல்ல மிஷனரிஸ் எந்த கண்ட்ரி இது பண்ணிருக்கு சார்? அதாவது ஜெர்மனி இருக்கு, சைனா இருக்கு, இந்தியா இருக்கு, பல கண்ட்ரில மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. ஆனா இப்போ இந்தியன் ஜியாலஜில டெஸ்ட் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ்னா இந்தியன் எக்யூப்மெண்ட்ஸ் போறது தான் பெஸ்ட். ஆமா, இந்தியன் ஜியாலஜிக்கு பண்றோம் அப்படின்னா இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஏஷியன் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் இந்தியன் கண்ட்ரீஸ்க்கு எப்படி வேணும் ஜியாலஜிக்கல் கண்டிஷன் பாராமீட்டர்ஸை பார்த்து பண்ணிருப்பாங்க. இப்ப சைனாவில எல்லாம் தண்ணி பற்றாக்குறையே இல்லாத ஏரியாவில் ஒரு எக்யூப்மெண்ட் உருவாக்கி இருக்காங்கன்னா அவங்க அந்த ஏரியாவில் மேலேயே இருக்கும் தண்ணி, அதை வச்சு பண்ணிருப்பாங்க. இப்ப ஜெர்மனில எல்லாமே அப்படித்தானே. இப்ப ஜெர்மனில பண்றாங்கன்னா மேலேயே தண்ணி இருக்கும், அங்க வச்சு இது பண்ணிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் டீப் பெனிட்ரேஷன் போறது, அதாவது ஒரு 1000 feet 1200 feet வந்து நம்ம டிக் பண்ணுவோம். அந்த மாதிரி டெப்த்துக்கு நம்ம போறோம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுவோம். அப்ப அதான் சூட்டபிளா இருக்கும். ஆமா, இந்தியன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் இந்தியன் கண்ட்ரீஸ்க்கும் வந்து பயங்கர சூட்டபிளான டிவைஸ்னா இந்தியன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் சார். இனி நான் ஒரு கௌதுகத்தை வந்து கேட்கட்டுமா? சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்னது இந்த உள்ள கோல்டு இருந்தா அது கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்க சார். அந்த மாதிரி மிஷின் இருக்கா? அது நமக்கு அது யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாங்க சார். கோல்டு லொகேட்டர்ஸ், கோல்டு டேட்டர்ஸ்னு இருக்கு. இந்த லொகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் VLF PI பல்ஸ் இண்டக்ஷன் சொல்லுவோம். இந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் இண்டக்ஷன் டிவைசஸ் தான் வரும். அதே மாதிரி இந்த டிவைஸ்ல எலக்ட்ரோட் பேஸ்டு டிவைசஸும் வருது, கிரவுண்ட் ஸ்கேனர்ஸ்னு சொல்லுவோம். இதுலயும் 2D ரிப்போர்ட்டிங் 3D ரிப்போர்ட்டிங் மேப்பிங்ஸும் வந்து வருது. அந்த எக்யூப்மெண்ட்ஸும் வந்து எங்ககிட்ட வராங்க. அதுக்கான ட்ரைனிங்ஸும் அதுக்கான ப்ராடக்ட்ஸும் நாங்கள் செலக்ட் பண்ணி தரோம். ஆனால் இந்த எக்யூப்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்ம் வந்து ஒன்று கொடுப்போம். எங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் இதை வாங்குறோம். என்னோட லேண்டில் அதுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். என்னோட லேண்டில் கோல்டு இருந்தால் எனக்கு சார் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நார்ம்ஸ் இருக்கு. நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுன்ற ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ப்ராப்பராக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ப்ராப்பர். அது எத்தனை ஃபீட் வர நமக்கு? அது சார் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.5 feetலேருந்து ஆரம்பிச்சு நம்ம இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து 15 feet 20 feet വരയ്ക്കും കൂടെ എക്യുപ്മെന്റ്സ് ഇருக்கு. എന്തായാലും എനിക്ക് ഇദ്ദേഹത്തെ പരിചയപ്പെട്ടു, നമ്മൾ ഈ പ്രോഡക്റ്റ് ഒക്കെ പരിചയപ്പെട്ടപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായ ചില കാര്യങ്ങളുണ്ട്. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ശരിക്കും പറഞ്ഞാൽ ഈ വാട്ടർ സോഴ്സിനേക്കാൾ ഉപരി ഭൂമിയുടെ സ്ട്രക്ചർ, പാറയുടെ ഘടന, മണ്ണിന്റെ രീതി, അതൊക്കെയാണ് കൂടുതലായിട്ട് ഒരു മിഷൻ സ്കാൻ ചെയ്ത് തരുന്നത് അല്ലേ? കൂടുതൽ റോക്കിന്റെ ഒരു രീതിയാണ് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഈ ഒരു മിഷൻ കാണിച്ചു തരുന്നത്. അതിനൊപ്പം തന്നെ നമ്മുടെ ഒരു അറിവും നമ്മുടെ എന്താ പറയാ ഈ പരിചയവും, അതായത് പ്രത്യേകിച്ച് ട്രെയിനിങ് അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ മൂലമാണ് നമുക്ക് കൃത്യമായിട്ട് ഈ വാട്ടർ എവിടെ ഉണ്ട് എന്ന് കണ്ടെത്താൻ കഴിയും. അപ്പൊ അതിന് ഇവർ കൃത്യമായി നിങ്ങളെ സഹായിക്കും എന്നുള്ളതാണ് ഇവരുടെ ഒരു ഇത്. ப்ரோ இப்போ நீங்கள் வளர ஃப்ளூவண்டா, இதை விட்டு நல்ல வெல் ஸ்டடிடா எல்லாமே அப்படியே சொல்லிட்டு இருக்கு. இது எப்படி ஒர்க் பண்ணுறது, இதோட டெக்னிக்கல் நோஸ் என்ன, அது எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இதில் ஒரு இந்த ஏரியாவே எனக்கு புரியவில்லை. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கவே. அப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா, இது இந்த மாதிரி ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எத்தனை டைம் இருக்கும், எத்தனை நாள் வேண்டி வரும்? சார் அதாவது ஒன் டேல வந்து ப்ராப்பராக ஒரு பர்சனுக்கு ஒரு டெக்னாலஜி நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அதாவது இப்போ டெம் எடுத்துக்கிறோம்னா ஒன் டேல இந்த டெம்மை மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் ட்ரெயின் ஆனதை அவங்க மேலும் ஸ்டடி பண்ணணும். ஸோ அப்போ இப்போ அவங்க வந்து கூகுளில் போட்டு பார்ப்பாங்க டிரான்சியன்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சர்வேனா என்ன, அதில் டிரான்ஸ்மிட்டரில் எத்தனை வோல்ட் பாஸ் ஆகுது, ரிசீவரில் எத்தனை வோல்ட் பாஸ் ஆகுது, எப்படி இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறோம், இது ஒரு டெக்னாலஜி அவங்க ட்ரெயின் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு டெக்னாலஜியும் அவங்க ட்ரெயின் ஆகணும்னா இட் டேக் இயர்ஸ் டுகெதர். ஸோ அவங்க ஸ்டடி பண்ண தான் அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து அதிகமாகும் போது ஹையஸ்ட் அக்யூரேசி அவங்க ரீச் பண்ணலாம் இந்த சர்வேல.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங்ஸ் எங்ககிட்ட அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் எங்ககிட்ட மெஷின் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் ஸ்கெடியூலை நீங்கள் எங்ககிட்ட அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எத்தனை விதமான டெக்னாலஜி இருக்குது, இந்த கிரவுண்ட் வாட்டர் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளார வரலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கா உங்களுக்கு? ஆன்லைன் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்தாலுமே உங்களுக்கு டெக்னாலஜிஸ் புரியாது. அதனால் நாங்கள் ஆன் டெலிகாலிங்கில் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எத்தனை டெக்னாலஜி இருக்குன்றதை சொல்லுவோம். ஆன் போர்ட் ட்ரைனிங் கொடுத்தால் மட்டும்தான் எப்படி வந்து எந்த கர்வ், எந்த ஃப்ரீக்வன்சி, எப்படி இது மேப் கிரியேட் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபோனில் ஃபஸ்ட் நீங்கள் கன்சல்டிங் எடுத்துங்க. அதுலேயே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் புரிய வைப்போம். நேரில் வரும்போது உங்களுக்கு 100% ക്ലിയറാ പുരിയും എന്ത് ടെക്നോളജി നമ്മൾ സെലക്ട് பண்ணுன்றதை. ഓക്കെ, എന്തായാലും നമ്മളൊരു അടിപൊളി ടെക്നോളജിയും അതിനൊപ്പം തന്നെ അടിപൊളി ഒരു കമ്പനിയും അടിപൊളി കുറേ വിശേഷങ്ങളും ഒക്കെയാണ് പരിചയപ്പെട്ടത്. എനിക്ക് തോന്നുന്നത് എന്താ പറയുക, നമ്മളെ സംബന്ധിച്ചിടത്തോളം നല്ലൊരു സംരംഭകനാണുള്ള എല്ലാ ചാൻസും ഈ ഒരു കുറഞ്ഞ സമയം കൊണ്ട് നിങ്ങളുടെ മുൻപിലേക്ക് തന്നിട്ടുണ്ട്. അതിനൊപ്പം തന്നെ നല്ലൊരു ടെക്നോളജി നിങ്ങൾക്ക് സ്വായത്തമാക്കാൻ കഴിയും. നമ്മൾ എന്തായാലും ഈ ഹുസൂരിൽ നിന്ന് വിടവാങ്ങുകയാണ്. അപ്പം നല്ല കുറേ കാര്യങ്ങൾ, ഒരുപാട് സന്തോഷം കേട്ടോ. നല്ല കുറേ അറിവുകൾ നമുക്ക് നൽകാൻ കഴിഞ്ഞു. അതുപോലെ തന്നെ എന്താ പറയുക, ഇനിയിപ്പോൾ ഈ മിഷനറീസ്, ഈ ഒരു ടെക്നോളജി നിങ്ങൾക്ക് വാങ്ങണമെന്നുണ്ടെങ്കിൽ ഞാൻ ഈ നമ്പർ നൽകുന്നുണ്ട്. കമ്പനി എന്ന് പറയുന്നത് നിങ്ങൾ ഹുസൂരി വന്നു കഴിഞ്ഞാൽ ഇവരെ വിളിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇവർ നിങ്ങളുടെ ഹുസൂര് റെയിൽവേ സ്റ്റേഷനിലോ അല്ലെങ്കിൽ ബസ് സ്റ്റാൻഡിലോ ഒക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് പെട്ടെന്ന് തന്നെ കമ്പനിയിലേക്ക് എത്താൻ കഴിയും. വളരെ നിയറസ്റ്റ് ആണ്. അവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് ഈ കാര്യങ്ങളൊക്കെ കണ്ട് മനസ്സിലാക്കാം. അതുപോലെ തന്നെ ലോകത്തെവിടെയും ഇതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടൊരു ടെക്നോളജിയോ ഇതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടൊരു മിഷനോ ഉണ്ടെങ്കിൽ ഇവർ നിങ്ങളുടെ കൈകളിലെത്തിക്കും. അപ്പോൾ നമ്മൾ ഈ ഹുസൂരിൽ നിന്ന് വിടവാങ്ങുന്നു. എല്ലാവർക്കും ഈ എപ്പിസോഡ് വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇതുപോലുള്ള നല്ല കാഴ്ചകളുമായി വീണ്ടും കാണാം എന്ന ശുഭാപ്തി വിശ്വാസത്തോടെ വിടവാങ്ങുന്നു. ഐ ആം ജോബിംഗ് മണി, സൈനിങ് ഓഫ് ഫ്രം മകരക്കുത്ത്. ഓക്കെ, സന്തോഷം. താങ്ക് യു വെരി മച്ച്.